கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிலுவை தியான நேரத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாட்களில் கூட குறிப்பாக நம்ம இயேசுவை குறித்தும் அவருடைய சிலுவை பாடுகள் மரணங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிற நாட்களில் நான் விசுவாசிக்கிற கண்டிப்பாக இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று. இந்த நாட்களில் நாம் ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒன்று ஆண்டவரே, இந்த தியானிக்கிற நாட்களில் நாங்கள் உண்மை போல நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. இது வெறும் இந்த வார்த்தைகளெல்லாம் தியானித்து விட்டு மற்றும் போகாதபடிக்கு இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் மறுரூபத்தையும் உண்டு பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த நாளில் கூட நம்ம இயேசுனுடைய அதிகாரத்தை குறித்து தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்துல வந்து, நீர் எந்த அதிகாரத்திலே இவைகளை செய்கிறீர்கள்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த அதிகாரத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அதிகாரம். குறிப்பாக குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு கண்டிப்பாக இந்த அதிகாரத்தை நம்ம வாசிச்சிருப்போம். முதலாவது வசனங்களில் வாசிக்கிறோம், இயேசு எருசலேமை பார்க்கிறோம். அவர் போகும்பொழுது ஒரு மகிமையான ஒரு உட்பிரவேசித்தல், அந்த எருசலேமுக்குள்ளாக போகிறத நம்ம பார்க்கிறோம். ட்ரையம்ஃபிக் என்ட்ரி அந்த இடத்துல பார்க்குறோம். மகிமையாய் ஜனங்கள் ஆரவாரத்தோடு தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்து அவரை அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல போகிறத பார்க்கணும். எல்லா குருத்தோலைகளை பிடித்து தங்களுடைய வழிகளில் வஸ்திரங்களை விரித்து கழுதையின் மீது இயேசு பவனியாய் வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாருமே அது ஒரு மகிமையாக இந்த இடத்துல வருகிறது. அதற்கு பின்பதாக தேவாலயத்திற்கு வந்ததுக்கு பின்பதாக இயேசு என்ன பண்ணுறான்னு பார்த்தா, காசு பலகைகளை கவிழ்த்து விட்டு புறாக விற்கிறவர்களை துரத்தி விட்டார் என்று பார்க்கிறோம். ஜெப வீட்டை அவர்கள் கள்ளர் குகையாய் மாற்றினார்கள் என்று இயேசு கோபம் உண்டவராக அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் அடித்து உதர்த்துகிற பார்க்குறோம். அதுக்கப்புறம் பின்பதாக ஜனங்களுக்கு விடுதலையாக்குறதை பார்க்குறோம், சுத்தமாக்குறதை பார்க்குறோம். அதுக்கு பின்பதாக பார்க்குறோம் 19-20 வசனத்தில் வாசிக்கிறோம், அத்தி மரத்தை கண்டு அதிடத்துல போய் ஏதாவது கனிகள் இருக்குமா அப்படின்னு அங்கே இயேசு போய் பார்க்கிறார். அவைகளில் எந்த கனிகளும் இல்லை என்று கண்டு அந்த அத்தி மரம் பட்டு போகும்படியாக அங்கே பார்க்கிறோம். இயேசு சொன்னதற்கு பின்பதாக சீஷர் பார்க்கிறார்கள், உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. இது எல்லாமே பார்க்கிறோம் இயேசுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது பார்க்கிறோம். அங்கே இருக்கிறதான மூப்பர்களும் வேதபாரர்களும் ஆசாரியர்களும் பார்க்கிறாங்க, இயேசுடைய அதிகாரத்தை பார்க்கிறார்கள். சீஷர்கள் பார்க்கிறார்கள், ஜனங்கள் பார்க்கிறார்கள் இயேசுடைய அதிகாரத்தை. ஸோ இதற்கு வெளிப்படையாக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இயேசுடத்தையே கேட்குறாங்க, நீ எந்த அதிகாரத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார் என்று இயேசுடத்தில் இவர்கள் கேள்வி கேட்கிறத பார்க்கிறோம். இயேசு இதுக்கு பிரதியுத்தரமாக இவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். யோவான் ஸ்நானகம் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டானா அது தேவனால் உண்டாயிடுச்சா இல்லை மனுஷனால் உண்டாயிடுச்சா என்ற திரும்ப இயேசு அவரிடத்தில் கேள்வி கேட்கிறத பார்க்கிறோம். இந்த கேள்விக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா எந்த பதில் சொன்னாலும் இவங்க மாட்டுவாங்க. அப்படிங்கிறனால அந்த இடத்துல எந்த பதிலும் எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல விலகி போகிறத பார்க்குறோம். ஆனால் இயேசுனுடைய அதிகாரம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அழகாக ஒரு ஆண்டர் கேள்வி கேட்டா, தேவனிடத்தில் உண்டாயிற்றா மனுஷரிடத்துலேருந்து உண்டாயிற்றா? அழகாக நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இயேசுனுடைய அதிகாரம் தேவனாலே உண்டாயிற்று. இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன்லி அத்தாரிட்டி. இட்ஸ் நாட் ஃப்ரம் ஹியூமன் அத்தாரிட்டி, இட் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன்லி அத்தாரிட்டி. இயேசுனுடைய அதிகாரம் இந்த பூமியிலே உண்டான மனுஷரால் உண்டான ஒரு அதிகாரம் அல்ல, அவர் தேவனிடத்திலிருந்து உண்டானப்பட்ட ஒரு அதிகாரம். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பார்க்குறோம், அது வந்து மனுஷரால் உண்டாயினதில், அது தேவனிடத்திலேருந்து வந்ததை பார்க்குறோம். பரலோகத்திலேருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் செயல்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய சுவிசேஷ புஸ்தகங்களில் வாசிக்கும் பொழுது
இயேசு செய்த அற்புதங்களை கண்டு அநேகர் பார்க்குறாங்க, இந்த அதிகாரம் யார் இவருக்கு கொடுத்தார்? இந்த அவர் சொல்லும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது, அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது இவர் எந்த அதிகாரத்தில் இவர் பேசுகிறார் என்று நிறையா சம்பவங்களை நம்மளால் சொல்ல முடியும். அதில் குறிப்பாக இயேசுனுடைய அதிகாரத்தை விளங்கி கொண்ட ஒரு மனுஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 100க்கு அதிபதியை பார்க்கிறோம். அந்த இடத்துல அழகாக சொல்கிறாரு, நான் போ என்றால் போவதற்கும் வா என்றால் வருவதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய வார்த்தையிலே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று இயேசுனுடைய அதிகாரத்தை உணர்ந்து கொண்டவராக. ஸோ முதலாவது நமக்குள்ளாக இயேசுனுடைய அதிகாரத்தை பற்றின ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளாக இருக்கணும். இயேசுவின் அதிகாரத்தை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். இயேசுனுடைய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் என்று. அது 100க்கு அதிபதி ஒரு புறஜாதி, ஒரு ரோம சேவகன் அவன். ஆனாலும் இயேசுனுடைய அதிகாரத்தை குறித்ததான ஒரு அறிவு இல்லை, இது இயேசுனுடைய அதிகாரத்தை குறித்ததான ஒரு பார்வை அந்த 100க்கு அதிபதிகளிடத்தில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த காரியத்தை குறித்து நமக்கு ஒன்று விளங்கணும். அவருடைய அதிகாரத்தை குறித்ததான ஒரு தெளிவு, அந்த அதிகாரத்தை குறித்ததான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். அவர் சொல்கிறாரு, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் தூரத்தில் இருக்க என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதி அல்ல, நீ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்றதான அந்த அதிகாரத்தை உணர்ந்ததாங்க. அந்த இடத்துல அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவன் சொன்னதை கண்டு ஆச்சரியப்பட்டு இயேசு ஒரு சில ஜனங்கள் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நிறைய இடங்களில் இயேசு செய்ததை பார்த்து, இயேசு சொன்னதை பார்த்து, இயேசு அற்புதம் செய்ததை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு என்று பல இடங்களில் நம்மளால் வாசிக்க முடியும். ஆனால் இயேசு ஒரு சில இடங்களில் மட்டும் 2 இடத்துல மாத்திரம்தான் இயேசு ஆச்சரியப்பட்டார்னு இருக்கும். அதில் ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், இயேசு அவருடைய அவ்விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு, அந்த இடத்துல இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. இவன் தச்சனின் மகன் அல்லவா, இவனுக்கு எப்படி இந்த அதிகாரம் கிடைச்சிது, இவனுக்கு எப்படி இந்த காரியம் கிடைச்சிது அப்படின்னு அவர்களுக்குள்ளே இருந்த அவ்விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துல எந்த அற்புதம் செய்யாதபடிக்கு அந்த இடத்துல விலகி போனார் என்று இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம தியானிக்கிற நேரத்தில் நமக்குள்ளாக ஒரு கேள்வி உண்டாக வேண்டும், அவருடைய அதிகாரத்தை பற்றின ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்குள்ள இருக்கா? அவருடைய அதிகாரத்தின் மீது நான் விசுவாசிக்கிறேன்னா, நம்பிக்கை இருக்கா? பல நேரங்களில் நம்ம இயேசுனுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்திடுவோம். பல நேரங்களில் பிசாசை குறிச்சே பெருசாக சொல்லிடுவோம். பிசாசு இந்த மாதிரி பண்ணுறான், அந்த இது இருக்குது, இந்த செய்வனை கட்டு இருக்குது, இந்த பில்லி சூனியம் பண்ணி வச்சுட்டாங்க, இதை குறிச்சே நம்ம மேன்மையாக இதை குறிச்சே பெருசாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவருடைய வல்லமையை சில நேரங்களில் நம்ம மட்டுப்படுத்திடுவோம். சில நேரங்களில் அவருடைய வல்லமையை குறித்ததான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்காது. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு என்னென்னலாம் செய்வாருங்கிறதான அவருக்கு என்னென்ன வல்லமை இருக்குதுன்னு நம்ம பல நேரங்களில் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறோம். ஒரு சம்பவத்தை நம்ம கேட்கனே, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுல போய்கொண்டிருக்கும் பொழுது பார்க்குறோம், அங்கே இருக்கிறதான சூழ்நிலைகள் மாறுகிறத பார்க்கிறோம். காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறத பார்க்குறோம். அங்கே இருக்கிறதான சீஷர்கள் பார்க்குறோம், இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், இயேசுவே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? ஆனால் இயேசு அங்கே பார்க்குறோம் நித்திரையாக இருந்தார். படகுல என்ன பண்ண, அது சுற்றி இருக்கிற சூழ்நிலையை குறித்து பார்க்காம அவர் அவருக்கு தெரியும், ஆனால் அந்த என்ன பண்ணுறாரு, நித்திரையாக இருக்கிறார், தூங்கிட்டுருக்காரு. அவங்களுக்குள்ளாக பயம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு வழி இல்லை, நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு அந்த மத்தியில் போய் இயேசு எழுப்புறாங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. ஒரே ஒரு காரியம் தான், இயேசு எழுந்திருக்கிறாரு, காற்றையும் கடலையும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எல்லாமே அதோட சூழ்நிலை எல்லாமே மாறி அதட்டினார் என்று பார்க்குறோம். அதட்டினார் பின்பதாக அந்த இருக்கிறதான சூழ்நிலை எல்லாமே மாறி போகுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதான சீஷர்கள் பார்க்குறாங்க, யார் இவரோட ஒரு வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது என்று. அவருடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறத சீஷர்கள் அறிந்து கொள்கிறார்கள்.
ஸோ இந்த நேரத்தில் நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தையின் அதிகாரத்தை நீங்கள் புரிஞ்சுருக்கீங்களா? அவருடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த 100க்கு அதிபதி ஆழமாய் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய சூழ்நிலை மாறும் என்று. ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என் பிரச்சனைகள் மாறும் என்று. அந்த வார்த்தையின் அதிகாரத்தின் மீது அந்த 100க்கு அதிபதி மேலே ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு, பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பல நேரங்களில் நமக்குள்ளாக அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போயிடுறோம். இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் அப்படின்னு பல நேரம் நமக்குள்ளாரையே கேள்வி கேட்டுக்கிறோம். நமக்குள்ளாரையே நிறைய அவநம்பிக்கைகள் வந்துடுது. பல நேரங்களில் நமக்கு முன்பதாக இருக்க ரிப்போர்ட்ஸை பார்க்குறோம், நமக்கு முன்பதாக இருக்க ஃபேக்டை பார்க்குறோம். ஆனால் எதை நம்ம பார்க்க தவறிடுறோம்னா நமக்கு முன்பதாக இருக்க விசுவாசத்தை, ஃபெய்த்தை பார்க்க மறந்துடுறோம். நமக்குள்ளே இருக்க விசுவாசத்தின் கண்களினாலே நம்ம பார்க்க மறந்துடுறோம். ஆனால் அன்றைக்கு 100க்கு அதிபதியினுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்துச்சு, இயேசுவினால் எல்லாம் ஆகும் என்று. இயேசுவினால் எல்லாம் ஆகும் என்று, சகல அதிகாரமும் அவரிடத்துல இருக்கிறது என்று அந்த 100க்கு அதிபதிக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அவிழ்த்த போது, அந்த அதட்டின பொழுது எல்லாமே அமைதலாயிற்று. அப்போ சீஷர்கள் பார்த்தாங்க இயேசுக்குள்ளே இருந்த வல்லமையை, இயேசுடைய வார்த்தையில் இருந்த வல்லமையை அவங்க அன்னைக்கு பார்த்துட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, அவருடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோமா? அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தெரிஞ்சிருக்கிறோமா? அவருடைய வாழ்க்கையில் அந்த அதிகாரத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையின் மூலியமாக கிடைக்கிறதான அந்த அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சுருக்கிறோமா? அனுபவிச்சிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளையே குறித்து நம்ம யோசிச்சுட்ருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளையே குறித்து நம்ம யோசிச்சுட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையில் இது மாற்றவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, இது என்ன வந்தாலும் மாற்றவே முடியாது என்று பல நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மனதில் ஒரு சில காரியங்கள் நம்ம நினச்சி வச்சுருக்கோம். இது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, இது ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவர் சொல்லிட்டார் இது கண்டிப்பாக நடக்காது, டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த வியாதி எனக்கு சுத்தமாகாது, எனக்கு வியாதி சரியாகாதுன்று. இந்த கலெக்டர் எனக்கு கோர்ட்லன்னு சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் இல்லை, இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க, வக்கீல் சொல்லிட்டாங்க இதுதான் இந்த பிரச்சனை அப்படின்னு. இது எல்லாமே மனுஷருடைய வார்த்தைகள் நம்ம பல நேரங்களில் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தருடைய அதிகாரத்தை, அவருடைய வார்த்தையை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம்முடைய வாழ்க்கை இருக்க சூழ்நிலைகள் தலைகளாய் மாறுவதற்கு அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. ஆமென். அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீங்களா? அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்குது என்று நீங்கள் விசுவாசிக்கிறோமா? ஒரு வார்த்தை தான். அத்தி மரத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ பட்டு போ. அதன் படியாகவே அந்த இடத்துல பார்க்குறோம் பட்டு போயிற்று என்று. சீஷர்கள் பார்த்து அதை ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், விசுவாசத்தை குறித்து சொல்கிறார், ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீ மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்றால் தள்ளுண்டு போகும். ஸோ இந்த நேரத்தில் நமக்குள்ளாக இருக்க வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அவருடைய அதிகாரத்தின் மீது நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். அவருடைய வார்த்தையில் ஒரு அதிகாரம் இருக்குன்னு நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வேணும். அவர் வாயிலிருந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையில் கர்த்தர் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துகிறார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும். ஆமென். ஸோ இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நேரத்தில் அவிசுவாசத்தினால முறுமுறுப்போடு கர்த்தர் செய்ய நினைக்கிறவைகளை சில நேரங்களில் அந்த அவிசுவாசம் நமக்கு தடுக்கும். இது நடக்காது, இது முடியாது, நான் ஜெபிச்சிட்டேன், அநேக நாட்களாக நான் ஜெபிச்சிருக்கேன், ஃபாஸ்டிங் போட்டு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், இன்னும் சில காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கலை, இன்னும் என் வாழ்க்கையில் நான் என்னோடய அற்புதத்தை பார்க்கல, இன்னும் என் வாழ்க்கையில் சுகத்தை நான் பார்க்கலை, அற்புதத்தை பார்க்கல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல போகிறோம். அந்த 100க்கு அதிபதியை போல, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைகள் மாறும். அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள் மாறும். நம்ம பல நேரங்களில் யோசிப்போம், இன்னும் ஜெபிச்சு நடக்கலையே, நான் ஜெபிச்சிட்டேனே ஆண்டுகிட்ட, நான் இன்னும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம பல நேரங்களில் நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் ஏற்ற நேரத்தில்
அன்றைக்கி நேரத்தில் சொல்ல, இது என் வேலை இன்னும் வரவில்லை, வெயிட் ஃபார் மை டைம். கர்த்தர் அந்த ஏற்ற நேரத்தில் அவரோட வார்த்தையை வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தையில் இருக்க அதிகாரம் அவருடைய வார்த்தையின் மூலியமாய் செயல்படும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது என்று? ஆமேன். ஸோ இன்னொரு காரியம் நம்ம இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அவர் சகல அதிகாரத்தையும் வெளிப்படுத்தினார். அந்த பூமியில் இருக்கிற நாட்கள்லாம் பார்க்குறோம், அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். அவருடைய வார்த்தையின் மூலியமாய் சொன்னுடைய காரியங்கள் அதிகாரத்தோடு பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அதிகாரத்தோடு ஜனங்களுக்கு உபதேசித்தார் என்று பார்க்கிறோம். அதிகாரத்தோடு சகல வியாதிகளை சுஸ்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அந்த அதிகாரத்தை அவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை. ஆமேன். அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் 12 சீஷர்களை அழைத்து அவருடைய அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சுஸ்தமாக்கும்படியான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நீங்கள் கிராமங்களுக்குள்ளாக போங்க, இந்த வியாதிகளை சுஸ்தமாக்குவதற்கும், இந்த பிணியாளிகளை ரட்சிக்கிறதற்கும், சகல அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு, நோய்களை சுஸ்தமாக்குவதற்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதே போல் இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இயேசு பரமேறி போவதற்கு முன்பதாக வந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதற்கு பின்பதாக சீஷர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சகல ஜாதி இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீஷர்களாக்குங்க. அவங்களை என்ன பண்ணுங்கள், சுவிசேஷம் அறிவித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீஷர்களாக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷர்களாக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறத பார்க்கிறோம். இன்னொரு காரியம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அந்த அதிகாரத்தை அவர் செயல்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கார். நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். எனக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஆமேன். அந்த அதிகாரம் அவரிடத்தில் செயல்பட்ட அதிகாரம், கிறிஸ்துவிடத்தில் செயல்பட்ட அதே அதிகாரத்தை கர்த்தர் திருச்சபைகளுக்குள்ளாக, கர்த்தர் நமக்குள்ளாக கர்த்தர் அந்த அதிகாரத்தை வைத்து விட்டு தான் கர்த்தர் அந்த போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், இது என்னால் முடியாது, ஐயோ பேய் விரட்டுற பிசாசு விரட்டணுமா, போய் அந்த பாஸ்டரை கேட்போம், அவர்கிட்ட கேட்போம், இந்த இவங்க நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இந்த பேய் இது பண்ணுவாங்க, ஒருத்தங்களுக்கு வியாதிஸ்டர்களுக்கு ஜோம் பண்ணுமா, அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜோம் பண்ணுங்க, இவங்கள்ட்ட போய் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பல நேரங்களில் அங்கே போய் ஜோம் பண்ணலாம், இங்கே போய் ஜோம் பண்ணலாம் அப்படின்னு பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கேன். கர்த்தர் நம்முடைய நாவில் ஒரு அதிகாரத்தை வச்சுருக்கார். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நம்முடைய நாவுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வச்சுருக்கார். உங்களுடைய நாவுக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வச்சுருக்கார். நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நீங்கள் எவைகளை இந்த பூமியில் கட்டுகிறீர்களோ அவைகளும் பரலோகத்தில் கட்டப்படுகிறது. நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகளும் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்ம எதெல்லாம் இந்த பூமியில் தேவ சமூகத்தில் உட்காந்து கட்டுகிறோமோ, சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து எவைகளை கட்டுகிறோமோ, எல்லா பலவானின் கிரியைகளை முந்தி கட்டும் பொழுது அவைகள் கட்டப்படுகிறது. ஆமென். நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், சபைக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை நம்ம கட்டி ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய நாவின் அதிகாரத்தில் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அந்த நாவின் அதிகாரத்தின் மூலியமாக கர்த்தர் அவைகளை செய்து முடிக்கிறார். ஆமென். நம்ம பல நேரங்களில் நமக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாகுது, என்னால் முடியுமா, நான் ஜெபிச்சா செய்வார் ஆண்டவர், நான் ஜெபிச்சா அது நடக்குமா, நான் ஜெபிச்சா பேய் போகுமா, நான் ஜெபிச்சா சுகமாகுமா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாகுது. ஆனால் அழகாக ஆண்டவர் வசனத்தின் மூலியமாக சொல்லியிருக்காரு, அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். நம்முடைய சீஷர்களாகிய நமக்குள்ளாக கர்த்தர் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கார். நம்ம பல நேரங்களில் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம்.
யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரான்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ப்ராடக்ட்டு எல்லாமே நம்ம பொருள் வாங்குவோம். அந்த பொருள் வாங்கும்போது ஒரு புக்கு கொடுப்பாங்க, யூசர் மேனுவல். அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. நம்ம பல நேரம் என்ன பண்ண மாட்டோம், அந்த புக்கை வாசிக்கவே மாட்டோம். புக்கை வாசிக்காமல் நமக்கு தெரிஞ்ச என்னவோ அதை என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுவோம். அந்த போல தான் அந்த பைபிளில் தெளிவாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காருன்று. அந்த அதிகாரத்தை நம்முடைய திருச்சபையின் மூலியமாய் வெளிப்படுத்தும்படியாக, மூலியமாய் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார். நம்முடைய காரியம் என்ன, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களுக்காக நம்ம அதிகாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை வாய்க்க பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். ஆமென். ஸோ நமக்குள்ளே இருக்க கேள்விகளாக இருக்கலாம், இது என்னால் முடியுமா, நடக்குமா, நான் ஜெபிச்சா நடக்குமா, அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் அதை வாய்க்க பண்ண போகிறேன். நான் ஜெபிக்க போகிறேன், இவங்களுக்கு சுகம் உண்டாகணும். நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இவங்களுக்கு உங்கள் சூழ்நிலைகள் மாற வேண்டும். நான் ஜெபிக்கும் பொழுது இவங்க பிரச்சனைகள் மாற வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க, வியாதிகளை சுத்தமாவதற்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிசாசுகளை துரத்துவதற்கு கர்த்தர் நீர் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம ஆழமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும். ஆமென். இன்னொன்று, இந்த அதிகாரத்தை எதுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தின் நற்செய்தி செய்வதற்காக. கடைசி நம்ம ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு முக்கிய காரணமே சுவிசேஷத்தின் வார்த்தைகளை, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. அதுலேயும் நமக்குள்ளாகவே அந்த அதிகாரத்தை வச்சுருக்கணும், நமக்குள்ளாகவே அதை இருக்கணுங்களுக்காக இல்லை, அவருடைய வார்த்தையை, அவரை குறித்து நாம் பிரசங்கிப்பதற்காக அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆமென். இந்த காரியத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அது குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் சகல இடத்திற்கும் நீங்கள் புறப்பட்டு போங்க. அதிகாரத்தை வச்சுட்டு நம்ம அங்கேயே உட்காரணும்னு ஆண்டவர் சொல்லலை, நீங்கள் புறப்பட்டு போங்க. அப்படின்னா புறப்பட்டு போங்கன்னா எங்கே போகணும்? நம்ம பல நேரங்களில் இங்கேருந்து நம்ம அங்கே போகணும், அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும். அந்த நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுங்கள், அன்றைய என் வேலைக்கு நான் புறப்பட்டு போகிற இடத்துல உங்களுடைய அதிகாரம் என்னோட வாழ்க்கையில் செயல்படணும். என் வேலை ஸ்தலத்துக்கு நான் புறப்பட்டு போகும்பொழுது உங்களுடைய அதிகாரம் செயல்படும். அந்த இடத்துல கிறிஸ்துவின் அதிகாரத்தை என் வாழ்க்கையின் மூலியமாக ஜனங்கள் பார்க்க வேண்டும். நான் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, ஊழியத்துக்காக போகிற இடத்துல, நீங்கள் நம்ம ஜெபிச்சு ஒரு ஊழியத்துக்கு நம்ம போகிறோம், அந்த ஊழியத்துக்கு போகிற இடத்துல நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகணும், ஆண்டவரே நான் ஊழியத்துக்காக போக போகிறேன். அந்த புறப்பட்டு போகிற இடத்துல இயேசுனுடைய அதிகாரம் என் மூலியமாக வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் அதிகாரம் என் மூலியமாக வெளிப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாங்கள் போயிட்டு இந்த காரியத்தை நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக சொல்ல முடியும், அவனுடைய ஊழியங்களில் நீங்கள் போகிற வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், அங்கே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். கர்த்தருடைய அதிகாரத்தை உங்கள் மூலியமாக ஜனங்கள் பார்ப்பார்கள். நீங்கள் பேசுவதன் மூலியமாக, நீங்கள் சாதாரணமாக தான் பேசுவீங்க, ஆனால் தேவ அதிகாரம் உங்கள் மூலியமாக வெளிப்படும். எப்படி இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களோ, அவர்கள் நீங்கள் பேசும் பொழுது இந்த அதிகாரத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய், அவங்க ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே கர்த்தர் போட்டு நம்மளை பேசுவதற்கு, அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே இந்த அதிகாரத்தை எனக்குள்ளேயே நான் வச்சுக்கக்கூடாது, அந்த அதிகாரத்தை உமக்காக பயன்படுத்தும்படியாக, இயேசுவுக்காக பயன்படுத்தும்படியாக, நம்ம புறப்பட்டு போகும்படியாக, இயேசுனுடைய அதிகாரத்தை நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அந்த அதிகாரத்தை மூலியமாக மற்றவர்களை இயேசுவுக்குள்ளாக அழைத்து வரும்படியாக அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். திருச்சபைக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த அதிகாரத்தை வச்சு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காரு, அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். திருச்சபையாய் கர்த்தருடைய அதிகாரத்தை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவுக்கென்று, அவருடைய ராஜ்யத்திற்கென்று நம் ஜனங்களை அவருக்கு நேராக நம்ம வழி நடத்துகிறோமா? அப்படி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அவருடைய அதிகாரத்தை குறித்ததான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா? இல்லை அந்த அவருடைய அதிகாரத்தை குறித்ததான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குதா? விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குதா? அவரை நான் நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், வார்த்தையில் இருக்குதான வல்லமையை நான் நம்புகிறேன். அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்.
இந்த சிலுவை தியான நாட்களில் நம்ம தியானித்து கொண்டிருக்க நமக்குள்ளாக ஒரு உறுதி இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை ஒரு நாளும் நான் வீணாக்கி போடக்கூடாது. கர்த்தர் எனக்கென்று கொடுத்துருக்கதான அந்த கிறிஸ்துவின் அதிகாரம் நம்ம அதை விசுவாசிக்கணும். பல நேரங்களில் பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்ம நம்பிகிட்ருக்கோம். நீ சொன்னால் நடக்காது, நீ ஜெபிச்சா நடக்காது, நீ போய் செஞ்சால் நடக்காது அப்படின்னு நம்ம பிசாசு சொல்கிற பொய்யை நம்ம நம்பிகிட்ருக்கோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்ப மறந்துடுறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதுக்கு தவறிடுறோம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த அதிகாரத்தை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படும், அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு விட்டு போகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தின் மூலியமாய் அவருக்காக செயல்படும்படியாக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கார். ஸோ இந்த நாட்களில் கேட்குற ஒரு கேள்வி, ஆண்டவரே உமக்காக நான் எழுந்து பிரகாசிப்பதற்கு கர்த்தர் நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை உமக்காக நான் பயன்படுத்துவதற்கு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கதான இந்த அதிகாரத்தை உம்முடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்துவதற்கு, ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கதான இந்த அதிகாரத்தை ஆண்டவரே உமக்காக பயன்படுத்துவது. இந்த அதிகாரம் மனுஷரிடத்துலேருந்து வந்த அதிகாரம் அல்ல, இது கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம். ஆமேன். பரலோகத்திலேருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நமக்குள்ள கேள்விகள் வேண்டாம், பயங்கள் வேண்டாம், அதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அன்றைய நீர் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கென்று நீர் அதிகாரத்தை கொடுத்துருக்கு, என் நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கு, அதை நான் உமக்காக பயன்படுத்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் மூலியமாக பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அவர் ருசியாக கூட ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, நம்முடைய அதிகாரத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. எங்களுக்குள்ளாக அவிசுவாசங்கள் இருந்துச்சுன்னா ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களை மன்னிப்பீராக, அவைகளை மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான அதிகாரத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை கர்த்தர் நீர் எங்களிடத்துல திருச்சபைக்கு கர்த்தர் நீர் கொடுத்துருக்கு. எங்களுக்கு நீர் அந்த சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து நீர் அனுப்பினது போல எங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற ராஜா. ஸ்தோத்திரம். உமக்காக நாங்கள் புறப்பட்டு போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்தின் மூலியமாக ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு நீ தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுக்குள்ள கேள்வி, கர்த்தருடைய அதிகாரம் எனக்குள்ளே செயல்படுமா அப்படிங்கிற ஒரு நாளும் எங்களுக்கு கேள்வி உண்டாகாதபடிக்கு கர்த்தருடைய அதிகாரத்தை எங்களுடைய வாழ்க்கையின் மூலியமாக நாங்கள் பார்ப்பதற்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு நீ உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்றைய ஸ்தோத்திரம், அன்றைய ஆசீர்வாதமாக இருப்பதாக. அன்றைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்துவை போல நாங்களும் மாறுவதற்கு, இயேசுவை போல நாங்களும் மாறுவதற்கு அதை எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் தயவும், உம்முடைய சமாதானமும், உம்முடைய கிருபையும் யாவரோடும் இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.